ஹாய் காய்ஸ்! இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லவே இல்லை. நம்ம வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் வந்து ஒரு நார்மலான காடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு. என்ன காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நாவல் காடு. எங்கே பார்த்தாலும் நாவல் மரம். எனக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 3 பேர் போயிட்டாங்க. இப்போ நான் அவங்கள தேடிட்டு தான் நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். பாருங்க, தூரத்தில் ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் நாவப்பழம் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் மேடு தான். பள்ளம் மேடு, பள்ளம் மேடு, இப்படி தான் இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது. இவ்வளோ சுற்றிட்டு வந்துக்கிறீங்க, இதாலே வரலாமே. நான் மரத்தை கண்டுபிடிச்சாச்சா? பழகிக்கா இந்த அச்சு பிக்கிறான். கவனம்டா, சரி இருந்துட போகுது. அச்சு பிச்சு தந்துட்ட அம்மாவுக்கு. நான் எது பழம் அது வீசு. என்ன சொல்லுங்க. கவனம். நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே மணல், வெயில் வேறு, உச்சி வெயில். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியாக வந்து 12 மணி. இந்த மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவப்பழம் பிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாவப்பழம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சீசன். அதனால் வந்து நம்ம வந்து வந்திருக்கிற காடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தலைமன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு காடு தான். நம்ம வந்து தலைமன்னாரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாவக்காடு இருந்துச்சு. அதனால் ஓகே நம்ம வந்து நாவப்பழம் பிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்குள்ளே வந்தாச்சு. அச்சு, நீ மரத்துக்கு மேல எல்லாம் ஏறாத. அப்படி ஏறாத, கண்ட மாதிரி வா. கொழுவ போறா நீ. இப்ப வா. அதான் ஏதாவது சரி கடந்தாலும் விளங்காய். டேஸ்ட் ஆயிட்டா அந்த காய். தின்னு பாருங்க. டேஸ்ட் ஆயிக்கா? ஆகி தின்னு வா. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைமன்னார் பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமன்னார் பீச்சுக்கு வந்தாச்சு. பாருங்கள், கடல் வந்து அலைகள் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. கொக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி கரையோரமாக நின்று மீன், அதுக்கப்புறம் இந்த மட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அப்படி கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த காட்சிகளை பார்க்கவே. அதுக்கப்புறமா வந்து அப்படியே லைட் ஹவுஸ் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு உள்ளேலாம் போக முடியாது. பார்த்திங்கன்னா லொக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. பாயா
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வர்ற வழியில் மாம்பழம் நிறையலாம் இல்லைங்க, ஒரு 2 காயை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. மஞ்சள் கலரில் இருந்துச்சு அந்த பழம், பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய காய், மஞ்சள் கலரில் இருந்துச்சு. என்ன பழம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து இந்த பழத்துக்கு பேர் வந்து அல்மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு பேர் சொன்னாங்க, அல்மவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற பழங்களாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பழம். அங்கனே நம்ம வந்து கட் பண்ணி தந்தாங்க. அங்கனே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லன்ச் டைம் ஆச்சு இல்லையா. நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடையிலேயே வந்து சாப்பாடு எடுத்து ஒரு வீட்டில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போய் நம்ம வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தலமன்னார் துறை ரயில்வே ஸ்டேஷன் அங்கே நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சா? அச்சு செக் பண்ணி பாரு. சொல்லுங்க இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, தண்டவாளம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து 2 பேருமே கொஞ்சம் நேரம் வந்து ஓடி விளையாடிட்டு உருண்டு பிறண்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போது கிளம்பியாச்சு. நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தலமன்னாரில் தான் கழிச்சுது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.